அன்பிற்குரியவர்களே, தவக்காலத்தின் 4வது நாள் சிந்தனைக்காக பழைய வாழ்வை விட்டுவிடுவதா என்கின்ற மைய கருத்திலே சிந்திக்க இருக்கின்றோம். என்னுடைய பழைய வாழ்க்கையை விட்டுவிடுவதா, பழைய பழக்க வழக்கங்களை விட்டுவிடுவதா? இது நான் சின்ன வயசிலிருந்து பின்பற்றி கொண்டு வந்திருக்கின்றேன். இப்படிதான் நாங்க விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் செய்யணும், இதைதான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்படி என்கின்ற மனநிலையோடு நாம் இருந்தோம் என்றால் இந்த தவக்காலம் அந்த மனநிலையை விட்டுவிட்டு புதிய மனநிலையை பெற்றுக்கொள்ள அழைப்பு விடுக்கின்றது. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே எங்கு பார்த்தாலும் புதுமை, எங்கும் புதுமை, எதிலும் புதுமை. சென்ற ஆண்டு இருந்த இடத்திற்கு இந்த ஆண்டு நாம் செல்கின்ற பொழுது நமக்கு அடையாளம் தெரியாத அளவிற்கு மாற்றங்கள், எங்கும் மாற்றம், எதிலும் மாற்றம். நம்முடைய உணவு பழக்க வழக்கங்களிலே மாற்றம், நம்முடைய உடைகளிலே மாற்றம், நம்முடைய தேவைகளிலே மாற்றம், தொழில் நுட்பங்களிலே மாற்றம், நம்முடைய கலாச்சாரத்திலே மாற்றம், நாம் செய்கின்ற பயணத்திலே மாற்றம் என எங்கு சென்றாலும் மாற்றம். இன்றைக்கு மாற்றம் ஒன்றுதான் மாறாதது என்கின்றது போல எல்லாவற்றிலும் மாற்றத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த தவக்காலமும் நம்மை மாற்ற அழைப்பு விடுக்கின்றது. பழைய வாழ்வை விட்டுவிட அழைப்பு விடுக்கின்றது. தேவையற்றவைகளை விட்டுவிட அழைப்பு விடுக்கின்றது. தீய பழக்க வழக்கங்களை விட்டுவிட அழைப்பு விடுக்கின்றது. நாம் புது மனிதர்களாக வாழ அழைப்பு விடுக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் இன்று நான் புதிய மனிதனாக, புதிய படைப்பாக மாறுவேன் என்கின்ற தீர்க்கமான திடமான முடிவு எடுக்க அழைப்பு விடுக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, புனித பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட 2வது திருமுகத்திலே 5வது அதிகாரம் 17வது வசனத்திலே இவ்வாறாக குறிப்பிடுகின்றார்: ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் பொழுது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கின்றார். ஆம் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய திருமுழுக்கின் வழியாக நாம் புதிய படைப்பாக மாற்றப்பட்டிருக்கின்றோம். பழைய பண்பு நலன்கள் களையப்பட்டு நம்முடைய ஜென்ம பாவம் நீக்கப்பட்டு கிறிஸ்துவை போல நாம் மாறி இருக்கின்றோம். எனவேதான் நாம் கிறிஸ்துவின் மனநிலை கொண்டவர்களாக வாழ்வதற்கு அழைக்கப்படுகின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் புனித பவுலடியார் எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 4:22 உங்களுடைய முந்திய நடத்தையை மாற்றி பழைய மனிதருக்குரிய இயல்பை களைந்து விடுங்கள், கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்ட புதிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள் என்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நமக்கு வேண்டாத பழக்க வழக்கங்களை, நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்வதோடும் மட்டுமல்லாமல் நம்மிடம் இருக்கின்ற வேண்டாத குணங்களான பொறாமை, தீமை செய்வது, அல்லது நம்முடைய கோபம், நம்முடைய சுயநலம், நம்மளுடைய பொறுமையின்மை, பிறரை ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலை, பிறரை அன்பு செய்ய முடியாத மனநிலை, பிறருடைய உயர்வை பார்த்து பொறாமை கொள்ளுகின்ற மனநிலை, அவரிடம் இருக்கின்ற நல்ல பண்புகள் என்னிடம் இல்லையே, அவரிடம் இருக்கின்ற வசதி வாய்ப்புகள் என்னிடம் இல்லையே என்று பிறரை பார்த்து நாம் பொறாமை கொண்ட தருணங்களை எல்லாம் விட்டுவிட்டு கிறிஸ்துவினுடைய இயல்பை என்றால் கிறிஸ்துவை போல தியாக குணமுள்ளவராக, கிறிஸ்துவை போல பிறரை மன்னிக்கக்கூடிய பிள்ளையாக, கிறிஸ்துவை போல பிறரை அன்பு செய்யக்கூடிய பிள்ளைகளாக வாழ்வதற்கு இன்றைய தவக்காலம் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த புதிய படைப்பாக மாறுகின்ற பொழுது நமக்கு என்னென்ன நன்மைகள், என்னென்ன விளைவுகள், என்னென்ன தாக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறுகின்றன என திருவிவிலியம் நமக்கு அதிகமான சான்றுகளை கொடுக்கின்றது.
முதலாவதாக நம்முடைய அடையாளம் மாற்றப்படுகின்றது. நாம் இனிமேல் பாவத்துக்கு அடிமைகளாய் இராதபடி நம்முடைய பழைய மனித இயல்பு அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கின்றது. இரண்டாவதாக பாவத்திலிருந்து விடுதலை அடைகின்றோம். மூன்றாவதாக நமது மனம் மற்றும் இதயம் மாற்றப்படுகின்றது. நாம் இந்த உலகத்தின் போக்கின்படி வாழாமல் கிறிஸ்துவை ஆடையாக அணிந்து கொண்டவர்களாக பிறர் அன்பு, மன்னிப்பு, கருணை, பாசம் இந்த பண்பு நலன்களை கொண்டவர்களாக வாழுகின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் புனித நிலையிலே நாம் நிலைத்து இருக்கின்றோம். இதனை தான் புனித பேதுரு தன்னுடைய முதலாவது திருமுகம் 14வது வசனத்திலே, உங்களை அழைத்தவர் தூய்மையாய் உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையில் எல்லாம் தூய்மையாய் உள்ளவராக இருங்கள் என்று குறிப்பிடுகின்றார். நாம் புதிய படைப்பாக மாறுகின்ற பொழுது புனித நிலையில் நாம் நிலைத்து நிற்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய புனித நிலையில் எவ்வாறு நிலைத்து நிற்க முடியும்? நாம் புது படைப்பாக எவ்வாறு மாற முடியும் என்றால், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அருட்சாதனம் ஒப்புரவு என்கின்ற அருட்சாதனம். இந்த ஒப்புரவு என்கின்ற அருட்சாதனத்தை இந்த தவக்காலத்திலே நல்ல முறையிலே பயன்படுத்தி கொள்வதன் வழியாக, நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவதன் வழியாக, பாவ மன்னிப்பு பெறுவதன் வழியாக கடவுள் நம்முடைய பாவங்களை மன்னித்து, குற்றங்களை மன்னித்து நம்மை கழுவி தூய்மைப்படுத்துகின்றார். அதோடு மட்டுமல்லாமல் இந்த புனித நிலையில் வாழ்வது என்பது ஒரு தனிப்பட்ட முயற்சி மட்டுமல்ல, மாறாக ஒரு கூட்டு முயற்சி. ஒருவர் மற்றவரோடு இணைந்து வாழுகின்ற பொழுது நன்மை செய்வதிலே தளராத மனதுடன் ஒருவர் மற்றவரை ஊக்குவித்து, நம்முடைய குடும்பங்களிலே இருப்பவர்களோடு, நம்முடைய பங்குகளிலே இருப்பவர்களோடு ஒருவர் மற்றவரோடு இணைந்து செயல்படுகின்ற பொழுது இது எளிதாக மாற்றப்படுகின்றது. எனவேதான் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 10வது அதிகாரம் 24, 25வது வசனங்கள், அன்பு செலுத்தவும் நற்செய்கள் புரியவும் ஒருவரை ஒருவர் தூண்டி எழுப்ப வேண்டும், ஒன்று சேர்ந்து ஒருவரை ஒருவர் ஊக்கமூட்ட வேண்டும் என குறிப்பிடுகின்றார். அன்பிற்குரியவர்களே, புனித வாழ்வு, புதிய வாழ்வு, புதிய படைப்பாக மாறுவதற்கு இந்த தவ காலத்திலே முயற்சி செய்வோம். இறை அருளை இறைஞ்சுவோம். மன்றாடுவோமாக. நன்மையின் ஊற்றே எம் இறைவா, எங்களுடைய வாழ்விலே தேவையற்ற தீய பழக்க வழக்கங்களை களைந்து புது படைப்பாக புனித வாழ்வு வாழ்வதற்கு தேவையான அருளையும் ஆசீரையும் தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவை பற்றி கொண்டு கிறிஸ்துவின் மனநிலையை கொண்டு வாழுவதற்கு வரம் தாரும். ஆமென்.